பொடியார் மேனியனே புரிநூலொரு பால் பொருந்த வடியார் மூவிலை வேல் வளர் கங்கையின் மங்கையோடும் கடியார் கொன்றையனே கடவூர் தனுள் வீரட்டெதும் அடிகேல் என்னமுதே எனக்கார் துணை நீயலதே. ஸ்ரீராம ஜெயம். நம்ம இன்னைக்கு திருக்கடையூர் திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். திருக்கடவூர் வீரட்டம் அப்படின்னு தான் சைவ திருமுறையில் இந்த கோவில் குறிப்பிடப்படுகிறது. அஷ்ட வீரட்ட தலங்களுள் இதுவும் ஒன்று. அஷ்ட வீரட்டானத்தில் இங்கே மார்க்கண்டேயனை காத்து அருள கூற்றுவனை காலால் உதைத்த தலம் இது. ஆதி கடவுரான இந்த ஸ்தலத்தோட மகிமை சொல்லிலடங்காது. சுயம்புலிங்கமான அமிர்த கடேஸ்வரர் அருள், காலசம்ஹாரமூர்த்தியோட அருள், 51 சக்தி பீடத்தில் 20வது சக்தி பீடமான காலசக்தி பீடம் அன்னை அபிராமியோட சன்னிதானம். நம்ம இப்போ சன்னதி தெருவில் இருக்கிற ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பான தரிசனம் செய்துக்கிறோம். சன்னதி தெருவில் வலப்புறத்தில் தேர் மண்டபம். சித்திரை மாதம் இங்கே பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மா ஞானோபதேசம் பெறுவதற்காக வழிபட்ட வில்வவனநாதர் சன்னதியை திருக்கோவிலில் நம்ம தரிசிக்கலாம். யம சம்ஹாரம் நடந்ததுனால பூமி பாரம் அதிகமாகி பூமாதேவியும் காக்கும் கடவுளான திருமாலும் இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான வழிபட்டதா ஸ்தல புராணம். அகஸ்தியர், புலஸ்தியர், சப்த ரிஷிகள், அஷ்ட வசுக்கள், சிபி சக்கரவர்த்தி, சோமசருமன், சிவசருமன், ஹேமகிரீடன், ரத்னகைடன், சந்திரபூஷணன், பஞ்சசூரியர்கள் முதலானோர் வழிபட்ட தலம் இது. குங்கிலிய நாயனார், காரி நாயனார் அவதரித்து சிவத்தொண்டு செய்த தலம் இது. பாடல் பெற்ற இந்த தலத்துக்கு சம்பந்தர் ஒரு பதிகம், திருநாவுக்கரசர் 3 பதிகம், சுந்தரர் ஒரு பதிகம் அருளியிருக்காங்க. 10ஆம் திருமுறையில் திருமூலர் 2ஆம் தந்திரத்தில் அஷ்ட வீரட்டத்தை பற்றி சொல்லும்போது இந்த திருக்கோவிலை குறிப்பிடுகிறாரு. மூலத்வாரத்து மூலும் ஒருவனை மேலே துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்று காலனை காய்ந்தங்கி யோகமாய் ஞாலக்கடவுர் நலமாயிருந்ததே அப்படிங்கிறாரு. 11ஆம் திருமுறையில் சேரமான் பெருமாள் நாயனார், நக்கீரதேவ நாயனார், பரணதேவ நாயனார் ஆகியோர் இந்த திருக்கோவிலை குறிப்பிட்டிருக்காங்க. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி நாம் அனைவரும் அறிந்தது. ஆனால் அந்த அபிராமி பட்டரே காலசம்ஹார பதிகம் 1, காலசம்ஹார பதிகம் 2 அப்படின்னு 2 பதிகம் ரொம்ப சிறப்பாக செய்திருக்காரு. இந்த ஸ்தல புராணத்தையும் அழகாக ஒரு பாடலில் வழங்கியிருக்காரு. இந்த தலத்து முருகர் பெயரில் அருணகிரிநாதர் 2 திருப்புகழ் பாடியிருக்காரு. இந்த திருக்கோவில் ராஜகோபுர முகப்பு மண்டபத்தில் இருக்கும். மார்க்கண்டேயனுக்காக அருள் புரிந்த காலசம்ஹார மூர்த்தி மிக அழகிய வண்ண ஓவியம். இந்த ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டது. மிக அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடைய கோபுரம் இது. அன்னை அபிராமி அபிராம பட்டருக்காக அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றிய திருக்காட்சி. இந்த ராஜகோபுரத்தில் அரிய சிற்பங்கள் திருப்பார்கடலை கடைவது, கஜ சம்ஹார மூர்த்தி, சதாசிவர், சிவபாத இருதயரின் தோளில் திருஞான சம்பந்தர், அதே மாதிரி ஞானசம்பந்தரோட முத்து சிவிகையை அப்பர் தாங்குவது, இன்னும் எண்ணற்ற சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்குது.
இப்போ நம்ம கோபுர வாசலில் இருக்கிற ஸ்ரீ முத்து முனீஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த திருக்கோவில் சுற்றுச்சுவரில் கர்ப்பகிரகத்தில் 54 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. முதல் ராஜராஜன் முதல் 3ஆம் ராஜராஜன் வரை 9 மன்னருடைய வரலாற்று குறிப்புகள், அவங்க செய்த வள்ளல் தன்மை எல்லாம் கல்வெட்டுகளில் அறிவிக்கப்பட்டிருக்கு. பாண்டியர்களில் சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன், குலசேகர பாண்டியன் அவர்களுடைய கொடைத்தன்மையெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. விஜயநகர வேந்தரில் கிருஷ்ணதேவராயரையும் அவர் செய்த தொண்டுகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. கல்வெட்டுகளில் இந்த சிவபெருமான வீரட்டமுடைய பரமசுவாமி, காலகால தேவர், திருக்கடவூர் நாயகர் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டுகளில் சிறப்பு என்னன்னா, கொழும்பு மன்னன் ஒருத்தர் காலகால தேவர் மேலே பாடல் செய்ததாக கல்வெட்டில் காணப்படுகிறது. அடுத்த வாசலை கடந்து நேர போனால் அமிர்தகடேஸ்வரர் காலசம்ஹாரமூர்த்தி திருக்கோவில் துவஜஸ்தம்பம் தெரியறது பாருங்க. அப்படியே வலப்புறம் பார்த்தோன்னா ஸ்ரீ அபிராமி அம்மன் சன்னிதானம். நம்ம அமிர்தகடேஸ்வரர் காலசம்ஹாரமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாளை பார்க்க வரலாம். ருத்ரம் பசுபதிம் ஸ்தானும் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யு கரிஷ்யதி. நீலகண்டம் காலமூர்த்திம் காலஜ்ஞம் காலநாசனம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யு கரிஷ்யதி. நீலகண்டம் விரூபாக்ஷம் நிர்மலம் நிலயப்ரதம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யு கரிஷ்யதி. மார்க்கண்டேயர் இந்த மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தை சொல்லி தான் சிவபெருமான் கிட்ட அடைக்கலம் வந்தப்ப சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாகி மார்க்கண்டேயருக்கு அனுகிரகம் செய்தார். நம்ம இப்போ இந்த திருக்கோவில் அடுத்த பிராகாரத்துக்குள்ளே வந்திருக்கோம். இந்த திருக்கோவிலில் சிவபெருமான் அமிர்த கடேஸ்வரராக எழுந்தருளி இருக்காரு. அமிர்த கடம், தேவர்கள் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தப்ப அந்த அமிர்த குடத்தை எங்கே வைத்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கும்போது மிக புண்ணியமான ஸ்தலம் இந்த இடம். இந்த இடத்துல அந்த அமிர்த குடத்தை வச்சு பகிர்ந்து கொண்டாங்களாம். அருள்மிகு நந்திகேஸ்வரரை சுயசாம்பிகை தேவி சகிதமாக தரிசனம் பண்ணிக்கிறோம். அர்த்த மண்டபம் கிட்ட வந்துட்டோம். நம்ம நேராக அமிர்தகடேஸ்வரர் சன்னிதானம். மிக அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட அர்த்த மண்டபம். நம்ம முதல்ல இந்த திருக்கோவிலுடைய கள்ள வாரண விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம். அமிர்தகடத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது. தன்னை வணங்க மறந்ததுனால திரிபுர சம்ஹாரத்தில் சிவபெருமானுடைய ரதத்து அச்சையே முறித்தவர் விநாயகர். தேவர்கள் அமிர்தம் கிடைச்ச உடனே பிள்ளையாரை வணங்க மறந்துடுறாங்க. இந்த பிள்ளையார் அந்த அமிர்த கடத்தை எடுத்துன்னு வந்து மறைச்சி வச்சிடுறாரு. தேவர்கள் அமிர்தத்தை காணும் அப்படின்னு சிவபெருமானை வணங்கும்போது, நீங்கள் மூல முதல்வன் விநாயகரை போய் வணங்குங்க, உங்களுக்கு அது கிடைக்குங்கிறாரு. அப்போ விநாயகர் என்னை மறந்ததால் அதனை மறைத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அமிர்த கடத்தை துதிக்கையில் ஏந்திருக்கும் இந்த விநாயகரை வணங்குவது சிறப்பு. நேராக போனால் அமிர்தகடேஸ்வரர் சன்னிதானம். இந்த அர்த்த மண்டபத்தில் இந்த திருக்கோவில் பதிகங்கள் எல்லாத்தையும் மிக அழகாக சுவற்றில் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த திருக்கடவூர் வீரட்டம் ஆலய பரம்பரை கர்த்தா திருக்கைலை பரம்பரை தர்மபுர ஆதீனம் நிர்வாகத்தில் இருக்குது. 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்தர் அருளாட்சி காலத்தில் 2022ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடந்ததற்கான கல்வெட்டு அது. நம்ம இப்போ அர்த்த மண்டபத்தில்
ஸ்ரீ நந்திகேஸ்வரரை வணங்கி மூலவர் அமிர்தகடேஸ்வரர் தரிசனம் பண்ண சன்னதிக்கு வந்திருக்கோம். மேற்கு நோக்கிய சிவபெருமான் யமவாதனையை போக்க வல்லவர். ஆயுள் ஆரோக்கியத்தை அளிக்கும் அமிர்தகடேஸ்வரர் தரிசனம். இப்போ நம்ம இந்த திருக்கோவில் உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ காலசம்ஹார மூர்த்தியை தரிசனம் பண்ணலாம். தெற்கு நோக்கிய சன்னிதானம் மார்க்கண்டேயருக்கு அருள் புரிவதற்காக காலனை காலால் உதைத்த சம்ஹாரமூர்த்தி கைல சூலத்துடன் வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை காலனை காலால் உதைக்கும் கோலம். அருகில் மார்க்கண்டேயர் சிவபெருமான வணங்கியபடி திருக்காட்சி. இந்த சன்னிதானத்தில் பார்வதி தேவி பாலாம்பிகையாக தன்னுடைய சேடியர்களாக மகாலட்சுமியும் சரஸ்வதியும் இருக்கா மாதிரி திருக்காட்சி. சிறப்பான தரிசனம் காலசம்ஹார மூர்த்தி. சிறப்பு என்னன்னா, இந்த உற்சவருடைய பாதங்கிட்ட வெள்ளி கவச்சத்தால் இந்த யமன் தாக்கப்பட்டு வீழ்ந்து கிடப்பதை கவச்சம் சாத்தி மூடியிருக்காங்க. திருக்கடவூர் வீரட்டனாரால் சம்ஹாரம் செய்யப்பட்ட இந்த கோலத்தை தீபாரதனையப்போ மட்டும் வெள்ளித்தகட்டை விலக்கி தரிசனம் காமிப்பாங்க. அமிர்தகடேஸ்வரர் காலசம்ஹார மூர்த்தி தரிசனம் முடிஞ்சு இப்போ நம்ம இந்த கோவில் பிராகாரத்தை வலம் வரலாம். பஞ்சபூத லிங்கங்கள் தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது காசி விஸ்வநாதர் விசாலாட்சி. அடுத்ததாக அருணகிரிநாதரால் 2 திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்ரீ வள்ளிதேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம். ஏட்டின் விதிப்படியே கொடு மாபுர அப்படிங்கிற திருப்புகழில் கூற்றுவன் மறித்திட உதைத்த சிவபெருமான கடவுருரை காலசம்ஹார மூர்த்தியை குறிப்பிடுறாரு. கூற்று மறித்திடவே உதை பார்வதியார்க்கும் இனித்த பெண்ணாகிய மான்மகள் கோட்டு முளை கதிபா கடவுருரை பெருமாளே. இன்னொரு திருப்புகழ் சூளமென ஓடு சர்ப்ப வாயுவை விடாதடக்கி அப்படிங்கிற பாடல்ல காலனொடு மேதி மட்க ஊழி புவி மேல் கிடத்து காலனிட மேவு சக்தி அருள்பாலா. காலனை அவன் வாகனத்தோடு சேர்த்து அழித்த அந்த சிவபெருமானை ஒரு பாகமாக உடைய சக்தி பார்வதி தேவியின் பாலா அப்படின்னு சொல்றாரு. பிராகார வலத்தில் அடுத்தது ஸ்ரீ கஜலக்ஷ்மி சன்னிதானம். தொடரும்போது ஸ்ரீ நடராஜ பெருமான் ஆடல் வல்லான் சன்னிதானம். பிராகாரம் வளத்தை தொடரும்போது ஸ்தல புராணத்தை சிந்திக்கலாம். மிருகண்டு முனிவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லை. அவரும் மனைவியார் மருத்வதி அம்மையாரும் சிவபெருமான தீவிரமாக பிரார்த்தனை செய்யும்போது சிவபெருமான் தோன்றி அவருக்கு அருள் புரியறாரு. உங்களுக்கு நீண்ட ஆயுள் உள்ள ஞானமில்லாத குழந்தை வேணுமா, இல்லை ஆயுள் குறைவாக ஞானம் அதிகமாக இருக்கா மாதிரி குழந்தை வேணுமா கேட்கும்போது தம்பதிகள் எங்களுக்கு ஞானமுள்ள குழந்தை தான் வேணும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி மார்க்கண்டேயர் பிறந்து அவர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி வேத விற்பனராக இருக்கார். 16 வயது நெருங்கும்போது தாய் தந்தையர் மார்க்கண்டேயருக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி உனக்கு ஆயுள் கம்மி, இறைவனோட அருளால் உன்னுடைய ஆயுள் 16 வயது தான், அப்படி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இனிமேல் அப்படின்னு வருத்தப்படும் போது மார்க்கண்டேயர் சிவத்தலங்கள் தோறும் சென்று பெருமானை வழிபட்டு வராரு. அந்த மாதிரி 108ஆவதா இந்த திருக்கடவூர் கோவிலுக்கு சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஆயுட்காலம் இறுதி தருணம் நெருங்கி கொண்டிருக்கையில் காலனார் கணங்களோட எருமைக்கடா வாகனத்தில் மார்க்கண்டேயரை நெருங்கும்போது மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை தழுவி கொண்டு பிரார்த்தனை செய்கிறாரு. அப்போவும் யமன் தன்னுடைய பாசக்கயிறை லிங்கத்து மேலேயும் விழறா மாதிரி வீசவும் சிவபெருமான் கோபத்தோடு எழுந்து காலசம்ஹார மூர்த்தியாகி யமனை காலால் உதைக்கிறாரு. பக்தர்கள்
காலசம்ஹார மூர்த்தியை வழிபட்டு வெளியில் வர வாசல் தான் இது. பாருங்க, கோஷ்டத்தில் துர்க்கையை தரிசனம் பண்ண முடியும். இதுதான் அமிர்தகடேஸ்வரருடைய விமானம். காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 அப்படிங்கிற சிரஞ்சீவி பட்டத்தை கொடுத்து அருள் புரிகிறாரு சிவபெருமான். இந்த சன்னதி ஸ்ரீ புண்ணியவர்தனர் புலஸ்தியர் பூஜை செய்த சிவலிங்கம். சிறப்பு என்னன்னா, இந்த புண்ணியவர்தனருக்கு பின்னாடி பாபஹரேஸ்வரர் அகஸ்தியர் பூஜை பண்ண சிவலிங்கம் இருக்கு. இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறது இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் பிஞ்சிலம் ஜாதி மல்லி. மார்க்கண்டேயர் சிவபெருமானுக்காக கங்கை தீர்த்தம் அபிஷேகத்துக்கு கொண்டு வரும்போது அதில் வந்த ஜாதி மல்லியிலிருந்து இந்த கொடி வந்ததாக ஐதீகம். இப்போ நம்ம பார்க்குறது காலசம்ஹார மூர்த்தியோட விமானம்தான் பக்தர்கள் பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிராகாரத்தில் அஷ்ட வசுக்கள் இருக்காங்க. பிராகார சுற்று மண்டபத்தில் மார்க்கண்டேயர் சரித்திரம் ரொம்ப சிறப்பான வண்ண ஓவியங்களாக இருக்குது. காலசம்ஹார மூர்த்தி சிறப்பான ஓவியம். பிராகாரத்தில் அஷ்டவசுக்களில் அனலன். அடுத்த ஓவியத்தில் மார்க்கண்டேயருக்கு பஞ்சமூர்த்திகள் விநாயகர், முருகப்பெருமான், சிவபெருமான், பார்வதி தேவி, சண்டிகேஸ்வரர் தரிசனம் ரொம்ப அழகான ஓவியமாக இருக்குது. மார்க்கண்டேயருக்கு பஞ்சமூர்த்திகள் அனுகிரகம். பூமி தேவியின் வேண்டுதலுக்காக மீண்டும் யமனை உயிர்ப்பிக்கிறாரு சிவபெருமான். அந்த யமனுக்கு பஞ்சமூர்த்திகள் திருக்காட்சி. அடுத்து ஸ்ரீ வில்வவனநாதர் சன்னிதானம். ஞானோபதேசம் பெற விரும்பிய பிரம்மனுக்கு சிவபெருமான் ஒரு வில்வ விதையை கொடுத்து, இது பயிரிட்டு ஒரு முகூர்த்தத்தில் எங்கே முளைக்கிறதோ அந்த இடத்துல நீ என்னை வழிபட்டால் ஞானோபதேசம் பெறலாம் அப்படின்னு சொன்னாராம். இந்த திருக்கடவுரில் தான் பிரம்மா சிவபெருமானை பூஜை செய்து ஞானோபதேசம் பெற்றதாக ஐதீகம். சாயரட்ச பூஜையில் முதல் வழிபாடு இந்த ஸ்ரீ வில்வவனநாதருக்கு தான். இப்போ நம்ம திருஞான சம்பந்தருடைய தேவார பாடலை சிந்திக்கலாம். 3ஆம் திருமுறையில் வருகிறது. சடையுடையானும் நெய்யாடலானும் சரிகோவன உடை உடையானும் மையார்ந்த ஒன்கண் உமை கேழ்வனும் கடையுடை நன்னெடு மாடம் ஓங்கும் கடவுர் தனுள் விடையுடை அண்ணலும் வீரட்டானத்து அரணல்லனே அப்படிங்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் சிவபெருமானை வர்ணித்து இந்த மாட மாளிகையோடு இருக்கும் திருக்கடவுரில் வீற்றிருக்கிற வீரட்டானத்து அரண் சம்ஹாரமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பிராகார வளத்தில் அமிர்தகடேஸ்வரர் கோஷ்டத்துக்கு உண்டான ஸ்ரீ சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கிறோம். சண்டிகேஸ்வரருக்கே தனி சன்னிதானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிராகார வளத்தில் நம்ம அடுத்ததாக 4வது திருமுறையில் திருநாவுக்கரசர் அருளிய பதிகத்தில் ஒரு பாடலை சிந்திக்கலாம். மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மையலெய்தில் விண்ணிடை தர்மராஜன் வேண்டினால் விளக்குவார் யார்? பன்னிடை சுவைகள் பாடி ஆடிடும் பக்தர்க்கென்றும் கண்ணிடை மணியர் போலும் கடவுர் வீரட்டனாரே அப்படிங்கிறாரு. கண்ணின் மணியை போல காப்பாத்துறவர் வீரட்டனார் அப்படின்னு திருநாவுக்கரசர் பதிகம் பாடுறாரு. அஷ்டவசுக்களில் ஸ்ரீதரனை தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் சன்னிதானத்துக்கு பின்புறம் லிங்கோத்பவரை தரிசனம் பண்ண போகிறோம். விமானத்தில் பார்வதி கல்யாணம் ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்குது. தேவலோகம் முழுவதும் கொண்டாடுற மாதிரி பார்வதி கல்யாணம். இது சண்டிகேஸ்வரர் சந்நிதியோட விமானம். திருஞான சம்பந்தர் அப்பர் பதிகங்களுக்கு அடுத்து நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தலத்துக்கு அருளிய பதிகத்தை பார்க்கலாம். தலையாத்திரை தொடங்கும் போதே பொடியார் மேனியனே அப்படிங்கிற பதிகத்தோட ஒரு பாடலை கேட்டோம். அந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் என் தந்தையே, என் அமுதே, என் பெருமானே, என்னுடைய அண்ணலே,
உன்னை விட்டா எனக்கு துணை யார், எனக்கார் துணை நீ அல்லதே அப்படிங்கிறாரு சுந்தரர். இப்போ நம்ம ஸ்ரீ லிங்கோத்பவரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அன்றாலின் நிழல் கீழ் அறம் நால்வர்க்கு அருள் புரிந்து கொன்றாய் கால நோயீர் கொடுத்தாய் மறையோனுக்குமான் கன்றாரும் கரவா கடவுர் திருவீரட்டத்துள் என் தாதை பெருமான் எனக்கார் துணை நீ அல்லதே. சுந்தரர் பதிகத்து பாடலது. அன்று ஆலமரத்தின் கீழ் நால்வர்க்கு அருள் புரிந்த தட்சிணாமூர்த்தியை சொல்கிறாரு. நாமும் இப்போ தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் தரிசனம் பண்ணிக்கிறோம். குங்கிலிய கலைய நாயனார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மூவரும் ஒரு சேர இந்த திருக்கோவிலில் வழிபட்டிருக்காங்க. குங்கிலிய கலைய நாயனாருடைய சரித்திரத்தை பார்ப்போம். அந்தனர் குலத்தை சேர்ந்த இவர் தினந்தோறும் குங்கிலியம் சாம்பிராணி புகை போட்டு தான் பூஜை பண்ணுவாராம். வருவாய் இல்லாமல் வறுமைப்பட்ட நிலைமையில் தன்னுடைய மனைவி கொடுத்த தாலியை விற்று குழந்தைகளுக்கு அரிசி வாங்க சென்ற அவர் அங்கே வண்டியில் குங்கிலியம் வியாபாரம் செய்துட்டு இருக்கிறத பார்த்து தாலியை கொடுத்து அப்படியே வண்டியோட சிவபெருமானுக்கு குங்கிலியம் வாங்கி வந்தாராம். சிவபெருமானோட அருளால் அவர் குங்கிலியத்தோட வீடு வந்து சேர்ந்தப்ப இல்லம் முழுவதும் செல்வம் நிறைந்திருந்தது அப்படின்னு சரித்திரம். குழந்தை வரம் வேண்டி மிருகண்டு முனிவர் தவமிருத்தல். மிருகண்டு முனிவர் மருத்வதி தம்பதிற்கு மார்க்கண்டேயர் பிறந்தது. அவர் சிவபூஜை செய்ய யாத்திரை கிளம்பியது எல்லாம் மிக சிறப்பான சிற்ப வடிவங்களில் இருக்குது. தர்மபுர ஆதீனம் குருமகா சன்னிதானங்களையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். நம்ம தொடர்ந்து பிராகார வலம் வருவோம். நால்வர், சந்தான குரவர்கள், திருமூலர், அந்த மாதிரி வரிசையாக தரிசனம் பண்ணிகிட்டே வரோம். இந்த திருத்தலத்தில் அவதரித்த காரி நாயனாரை பற்றி சிந்திக்கலாம். அந்தனர் குலத்தில் பிறந்த அவர் வேத மறைகளையெல்லாம் தமிழில் கோவையாக மொழிபெயர்த்து காரி கோவை அப்படிங்கிற பாடல் தொகுப்பாக வழங்கினாராம். சிவபெருமான வழிபட்டு முக்தி அடைந்த நாயனார் அவர். இங்கே குங்கிலிய நாயனாருக்கும் காரி நாயனாருக்கும் சன்னதி இருக்குது, தரிசனம் செய்துக்கிறோம். அடுத்ததாக இருக்கிற சன்னதி யமன் உயிர் பெற்றது. இந்த சன்னதிக்கு நேராக காலசம்ஹார மூர்த்தி. காலசம்ஹார மூர்த்தியை யமன் வணங்கி கொண்டிருக்க மாதிரி அமைப்பு பாருங்க. காலசம்ஹார மூர்த்தி சன்னிதானத்தில் பக்தர்கள் வழிபட்டுருக்காங்க. அடுத்ததாக வரிசையாக 63 நாயன்மார்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறத பார்க்குறோம். அஷ்ட வசுக்களில் அடுத்ததாக சோமன் தரிசனம் செஞ்சுக்கிறோம். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். காலசம்ஹார மூர்த்திக்கு வருடத்தில் 12 முறை அபிஷேகம் நடைபெறுகிறது. சித்திரை பெருவிழாவில் 6ஆம் நாளன்று வீதி உலாவுக்கு காலசம்ஹார மூர்த்தி எழுந்தருளுவார். கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு 1008 சங்காபிஷேகம் இங்கே நடப்பது மிக சிறப்பு. இப்போ நம்ம ஸ்ரீ சோமாஸ்கந்தர் சன்னிதானத்தில் தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம். இந்த திருக்கோவிலில் சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் இந்த மாதிரி அப்த பூர்த்திகள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பு. ஆரோக்கியமும் ஆயுளும் விருத்தியாகுங்கிறது தீவிர நம்பிக்கை. இப்போ நம்ம பிராகார சுற்று நிறைவு பெற்று நேர அமிர்தகடேஸ்வரர் சன்னிதானம் தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆயுளும் ஆரோக்கியமும் கொடுக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர், மரண பயத்தை நீக்கக்கூடிய காலசம்ஹார மூர்த்தி, சிறப்பான தரிசனம்.
இப்போ நம்ம இந்த திருக்கோவில் வளாகத்தில் அடுத்த பிராகாரத்தில் 60ஆம் கல்யாணம், பீமரத சாந்தி, அப்த பூர்த்திகள்லாம் நடக்கிறத பார்க்கலாம். இங்கே ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் மிக சிறப்பாக நடைபெறும்.